ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் சேனல். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி தொகுதியில் நான் இருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை மக்களிடம் முன் வச்சு அவங்களுக்குள்ள கருத்தை தான் நம்ம வாங்க போகிறோம். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் நீங்கள் யாருக்கு நான் ஓட்டு போட போகிறீங்க? நான் பிஜேபி தான் ஓட்டு போடுறேன். பிஜேபி ஓட்டு போடுறீங்களா? என்ன ரீசன் நான் ஓட்டு போடுறீங்க? ரீசன் கிடையாது, விலைவாசி தான். விலைவாசி. சரி, ஓகே. ஐயா, இந்த வருஷம் 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஜெயிக்க அதிக வாய்ப்பு உள்ளது? அது ரெண்டாவது நம்ம விஜய் தான் வாய்ப்பு இருக்கு. நல்லா ஐயா, என்ன ரீசன்? என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாம். அவன் பொதுவாக திரைப்படத்தில் நடிச்சனால ஜனங்களுக்கு அந்த அந்த எண்ணம் வரும். அவங்க போட்டோம் அப்படின்னு. சரி, முன்னாடி யாருக்கு போட்டீங்க? முன்னாடி போட்டாலும் அந்த எடப்பாடி தான் போட்டேன். எடப்பாடி. ரெண்டாவது இதுக்கப்புறம் நீங்கள் வந்து தமிழக வெற்றிகளுக்கு போடுறதா இருக்கு. ஆமாம். தமிழக வெற்றிகளும் வந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? நாட்டுக்கு நல்லா செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது எனக்கு. நல்லா சிலவருக்கு தொழிலாளர்களுக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்க வைக்க இந்த ஒரு இதுக்கு வழி பண்ணலான்னு எல்லோரும் விளையிறாங்க. நான் அதுதான் சொல்கிறேன். சரி. ஆனால் இந்த வருஷம் எலெக்ஷனில் யாருக்கு அதிகமாக ஜெயிக்க வாய்ப்பு இல்லை? எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே ஜெயிக்க வாய்ப்பு தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஆக்சுவலாக நான் என்டிகே தான் ஓட்டுருவேன். நாம் தமிழர் கட்சியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்சி அதுதான். இன்னும் அவரை ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஓட்டுருக்கேன். ஆனால் டிஎம்கே ஜெயிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. மேபி சீமன் வரலாம், இது டிஎம்கே வரலாம்னா டிவிகே வரலாம். இப்போ புதுசாக விஜய் வந்திருக்காரு, அவர் வருகையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்லா ஓகே. எனக்கு ஆக்சுவலி பண்ணால் அவர் வர்றது நல்லது தான். ஏன்னா புதுசாக ஒரு ஆள் இப்போ அவங்க தமிழர் தான் வந்து ஆட்சி பண்ணட்டும். நல்லா இவங்களோட நல்லா தான் பெட்ரு தானே. 50 வருஷமாக இருந்திருக்காங்க. இவங்க புதுசாக வராங்க, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி யாருக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன்? நான் 2-3 வாட்டி போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே நான் ஓட்டு அரைச்சது நான். இந்த வருஷம் நீங்கள் டிஎம்கே ஓட்டு போட போகிறோம்? இல்லை, நான் டிஎம்கே ஓட்டுறேன். நான் ஒன்று நாம் தமிழர் இல்லை டிவிக்கு 2. இல்லை, நீங்கள் ஷோராக சொல்லுங்கள், எந்த கட்சிக்கு போட்டுருக்கோம்? 2 கண்டிப்பாக. நான் 2 கன்ஃபியூஷனில் தான் இருக்கேன். மேபி மேக்ஸிமம் 90% நாம் தமிழர் தான். ஆனால் வேட்பாளர் பொறுத்து இருக்குது. யார் டிவிக்கில் யார் வேட்பாளர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் போகிறேன். இந்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் வருது 2026. இதில் யாருக்கு அதிகமாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? தெரியலையா? நான் நாங்கள் செய்யதான் நான் செய்வோம். நாங்கள் போகிற ஆள் தான் போகிறோம். அதில் அந்த மாற்றம் இல்லை. நான் இந்த இதற்கு கொஞ்சம் மாற்றி செய்யலாம். சின்ன ஒரு இந்த வருஷம் யாருக்கு நீங்கள் அதிகம் ஆதரிப்பீங்க? மாற்றி செய்யலாம். ஏன்னா புதுசாக தான் கொண்டு வரலாம். சின்ன ஒரு விவசாயம் இருக்குது. புதுசாக விஜய் வந்திருக்காரு, அவர் நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? அது எப்படி கேட்கணும்? கொஞ்சம் யோசனை பண்ணி சரி. என்ன டக்குன்னு முடிவு பண்ண முடியல. பணம் கொடுத்தாலும் ஓட்டு போட மாட்டேன். இதை மட்டும் மாற்றம் இல்லை. யார் நீங்கள் பணம் கொடுத்தா யார் பணம் கொடுத்து வாங்கின காசு அந்த ஓட்டு தான் போட மாட்டேன். இல்லை, இந்த மாற்றம் இல்லை. இந்த மாற்றம் கண்டிப்பாக இந்த இதற்கு மாற்றம் செய்யணும். ஒரு வழியில் தான் ஜெயிக்கும். ஆனால் இந்த வருஷம் எலெக்ஷன் வருதுன்னா அதில் யாருக்கு ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு தான் ஓட்டு போடுங்க. போன வாட்டி யாருக்கு ஓட்டு போடுறீங்க? ஸ்டாலின் ஓட்டுங்க. இந்த வாட்டி விஜய்க்கு ஓட்டு போடுறாரு. என்ன ரீசன் ஓட்டு போடுறீங்க? என்ன வந்தால் என்ன நல்லது பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரசிகர்னால அவருக்கு ரசிகராக இருந்தீங்க, இப்போ தொண்டரா மாதிரி அவருக்கு தான். ஆனால் இந்த வருஷம் 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. உங்களோட ஆதரவு யாருக்கு? நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போறீங்க? டிஎம்கேவா? இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டுருந்தீங்க? டிஎம்கே. ஆனால் இந்த வருஷம் எலெக்ஷனில் யாருக்கு அதிகமாக வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிவிகே தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு நான் ஓட்டு போட்டுருக்கீங்க? இதுக்கு முன்னாடி டிஎம்கே. இப்போ நீங்கள் புதுசாக டிவிகே போடுறீங்க. டிவிகே வந்தனால என்ன நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? எதிர்பார்க்குறோம். நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த வருஷம் 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நான் இப்போதைக்கு டிஎம்கேக்கு போட போகிறேன். ஆனால் ஏடிஎம்கேயும் போட மாட்டேன். நான் பொதுநாள யார் நல்லா வரோ அவங்களுக்கு போடுறது. புதுசாக டிவிகே வந்திருக்கு, டிவிகே கட்சி வந்திருக்கு, அது வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ ஓட்டு % வாங்குறார பார்த்து அவங்களுக்கு அடுத்த இன்னும் போடுவோம். இப்போ நீங்கள் டிஎம்கேக்கு போட போறீங்க? டிஎம்கேக்கு போட போகிறோம். ஏன்னா அவங்களோட ஓட்டு என்ன லீடிங்னு தெரியணும்ல. விஜயகாந்த் வந்தார், அவரும் போயிட்டாரு. அடுத்தது வைகோ வந்தார், அவருக்கும் போயிட்டாரு. மக அரசியலுன்றாங்க. எல்லா அரசியலும் மகனை கொண்டு வராங்க, பொண்டாட்டியாக கொண்டு வராங்க. அதை டிஎம்கே அதை தான் கொண்டு வருது. இப்படியே ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் சொல்லிக்கிட்டாங்க, அது வேலைக்கு ஆகாது. அப்ப எல்லா அரசியல்வாதிகளும் ஒருத்தவங்களை கூட்டிட்டு வராங்க.
இவங்க ஏற்கனவே கூட்டிட்டு வந்தாச்சு, குடும்ப அரசியலுங்கிறாங்க. குடும்ப அரசியல் இல்லைன்னு ஒருத்தர் வர்றாரு, திரும்பி அவங்க ஒருத்தரை சேர்த்துக்கிறாங்க. அது மாதிரி நல்லது செஞ்சா டிவிக்கேக்கும் அடுத்த அடி போடுவோம். அவர் பிரசிடண்ட் என்ன ஓட்டு வாங்குறான்னு பார்த்துட்டு தான் முடிவு எடுக்க முடியும். இப்போ எல்லா கட்சிக்காரரும் பார்த்தீங்கன்னா டிவிக்கே விமர்சிச்சுட்டு வராங்க. எதுக்கு எடுத்தாலும் 41 பேர் கொண்டிருக்காங்க, 41 பேர் கொண்டிருக்காங்க, அந்த ஒரு விமர்சனத்தையே முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. மக்கள் விழிப்புடன் இருக்கணும். மக்கள் விழிப்பு இல்லாம செத்தது அவரு மேல தப்பு கிடையாது. மக்கள் விழிப்புடன் இருந்தாக்க தப்பிச்சிருக்கலாம். போலீஸ் சரியான பாதுகாப்பு கொடுக்கல, அவ்வளோதான் சொல்ல முடியும். கரெக்டான பாதுகாப்பு கொடுக்கல. இன்னொன்று அவர் கேட்ட இடம் கிடைக்காம அவங்களுக்கு குறுகிய இடத்துல கொடுத்தாங்க. ஆனால் அவ்வளோ கும்பல் வராது அந்த இடத்துல. அந்த கும்பல் இருக்க சாத்தியம் கிடையாது. ஏன்னா அந்த இடத்த கொடுத்துருக்காங்க அப்படின்றக்கப்ப நெருக்கல் வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து இடையில ஆம்புலன்ஸை விடுறாங்க. இது என்னன்னே ஒன்றும் புரியல. இது போலீஸ்காரன் கண்ணால் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க தானே பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், அவங்களே கொடுக்கல. அப்போ இத்தனை பேர் செத்தாங்க, இவர் தான் பொறுப்புன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? மக்கள் மேலேயும் தவறு இருக்க தானே செய்யுது. யாரையும் வாய்ப்பு கொடுத்தா தானேங்க தெரியும். எவ்வளவு ஓட்டு வாங்கிட்டு மக்கள் இப்பதானே வந்து இறங்கியிருக்காரு. வாய்ப்பு கொடுத்து பாருங்க. இப்போ வந்து ரசிகர் கூட்டம் வந்து வாக்கு வங்கியெல்லாம் மாறாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படிலாம் இல்லைம்மா, நான் அஜித் ரசிகர், சரிங்களா? ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், என்னதான் பண்றாருன்னு பார்ப்போம். நாங்கள் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோன்றாங்கல்ல, கொடுத்து பார்ப்போம். அவரும் அப்படியே பண்ணா எப்படி சொல்றது, இந்த ஓட்டு ஜனநாயகத்துக்கு போட்டுற வேண்டியதுதான். அடுத்தது ஓட்டு வந்து ஜனநாயகத்துக்கு தான், இதுக்கே கிடையாது, யாருக்குமே கிடையாது. ஸ்பெஷலாக ஓட்டு மாதிரி கொடுக்குவாங்க. இப்போ விஜயோட ஜனநாயகன் படம் வந்து சென்சார் இஷ்யூனால ரிலீஸ் பண்றாங்க, ரொம்ப சங்கடப்படுறாங்க. அதை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ற சதியா, இல்லைன்னா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியலுக்குன்னு இறங்கிட்டாரு, அவர் எதில் வச்சு வேணாலும் தாக்கலாம். அது படத்தில் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வச்சுருப்பாரு, அது வெளியே காட்டக்கூடாது அப்படின்றதுனால பண்ணலாம், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் அவங்க பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறமா எந்த தொகுதி போயிட்டு நம்ம சர்வே எடுக்கலாங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். டாடா, பை பாய்.